பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப பாவம், பாகிஸ்தான் உளவு அமைப்பு ரொம்ப பாவம், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ரொம்ப பாவம், பாகிஸ்தான் ஆர்மி ரொம்ப பாவம்னு எனக்கு புரியல. சார் நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார், பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆத்தென்டிக்கான ரிப்போர்ட்ஸ் மீடியா நியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ் அ டிஃபென்ஸ் மினிஸ்டரா உங்களுக்கு தெரியும்னு என்ன சார் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பதில் இல்லை. பாகிஸ்தான் ராணுவம் என்பது ஓபன் பாலிடிக்ஸ், தீவிரவாதம் லஷ்கர் இ தொய்பா என்பது ஷேடோ பாலிடிக்ஸ். பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா மற்றும் யூகே, லண்டன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய ஃபண்டிங்ல சப்போர்ட்ல தான் வந்து நாங்கள் பாகிஸ்தான்ல வந்து ராணுவத்தை ஆரம்பத்தில் நாங்கள் வந்து தொடங்கணும்னு வந்து சொல்றாரு. இப்போது பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால், இப்போதும் இதை நாம் வேற இருக்கவில்லை என்றால் தெளிவாக சிக்கிக்கொள்வோம். பல பேருக்கு என்ன, இந்தியன்ஸுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை பங்களாதேஷிஸை வந்து வெளியில் அனுப்பும்போது கோபம் வருது. எமோஷனையும் நேஷனல் செக்யூரிட்டி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நாட்டை பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற அறிவுல மோடிஜியோ அமித்ஷாஜியோ இல்ல முப்படை தளபதிகளோ உங்களுக்கு இருக்கிற அறிவுல நீங்க கேட்கிற கேள்வியிலேயே அறிவிலேயே செயல்பட்டாங்கன்னா நாட்டை பாதுகாக்க முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு யங்கான பாகிஸ்தான் பெண்களை பாகிஸ்தான்லேயே தயார் செஞ்சு வருடம் 3500 கோடி ரூபாய் ஃபண்டிங் பண்றாங்க இதுக்கு. அதுல ரொம்ப கேவலமான அன்எத்திக்கலான ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பாகிஸ்தான். ஸோ இந்த வேலையும் டீப் ஃபேக்கிசம் அதை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சைபர் செக்யூரிட்டி சார்ந்த டெரரிசம், டெக்னாலஜிக்கல் டெரரிசம், இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளவு துல்லியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம்னா, எப்படிப்பா அதை அவங்க ஹேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமை ஹேக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுடைய சிஸ்டம் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சார் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னா தான் வரிசையாக சொல்லிடுறமே. சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறது, இருக்கக்கூடிய 4 கார்டு நம்பரும் சொல்லிடுறது. அப்புறம் ஏன் பணம் எடுக்க மாட்டாங்க? சின்ன வயசுல இருந்து டெரரிசம் சொல்லி 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 மதம் 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 மதம்னு ஏத்தி 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 ஹியூமனிட்டியை பேசாம இருந்தா குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டினியூவா நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடைய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன். குறிப்பாக வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய மறைமுகமான அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவானது, அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா வந்து தீவிரவாதிகள் செத்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து கண்டோலன்ஸ்க்கு போயிருக்காங்க. நீங்க அந்த போட்டோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அப்படித்தான் சொல்லணும். அவங்களுடைய இன்னொரு அமைப்பான இன்னொரு இயக்கமான லஷ்கர் இ தொய்பா அப்படின்னக்கூடிய அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில் நமது பெஹல்காமில் வந்து பார்த்தீங்கன்னா பல வீரமங்கரிகளுடைய கணவர்கள் வந்து உயிரிழந்தார்கள். ஸோ அதற்கு பழி தீர்க்கும் விதமாக, இந்தியாவினுடைய தேச பாதுகாப்பை நிலைநிறுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாகிஸ்தானில் வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்குதல்களை வந்து நமது இந்திய இராணுவம் வந்து கொடுத்து கொண்டே வருகிறது. இதில் எப்படித்தான் மனசாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு 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 இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களாக எப்படித்தான் இவங்கெல்லாம் இருக்காங்கன்றது எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு சில மனிதர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒரு அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் தான் சாப்பிட்றீங்க, அந்த வீட்டில் இருக்கிறவர் தான் உங்களுக்கு, அந்த குடும்ப தலைவன் தான் சம்பாரித்து கொண்டு வந்து போடுறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தங்கை உறவுகள் அவர்களுடைய சப்போர்ட்டில் தான் உங்களுடைய படிப்பு, அதை சார்ந்த வணிகம், அதை சார்ந்த வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. பட் இது எதையுமே நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல், நினைவில் எடுத்துக்காமல் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப தலைவனை கேவலமாக பேசுறது, அப்பாவை கேவலமாக பேசுறது, அம்மாவை கேவலமாக பேசுறது, அம்மாவுடைய நடத்தையை கேவலமாக பேசுறது, அப்பாவுடைய நடத்தையை கேவலமாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது வரும்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதை டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா இப்படித்தான் சொல்லணும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. அப்போது இந்தியாவினுடைய வான்பரப்பு நிலப்பரப்பில் இருந்துக்கிட்டு, இந்தியாவினுடைய இறையாண்மையை பின்பற்றி விட்டு, இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்தியாவினுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து, இந்தியாவினுடைய வளங்களை பயன்படுத்தி, இந்தியாவினுடைய பஞ்சபூதங்களுடைய தன்மையை பயன்படுத்தி இருந்து கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய வரி, இங்கே கட்டக்கூடிய மக்கள் வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டு, இங்கே நாங்கள் கட்டக்கூடிய அந்த சாலை, நம்ம கட்டக்கூடிய வரி பணத்தில் போடக்கூடிய சாலை, மற்ற பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு, பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப பாவம், பாகிஸ்தான் உளவு அமைப்பு ரொம்ப பாவம், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ரொம்ப பாவம், பாகிஸ்தான் ஆர்மி ரொம்ப பாவம்னு எனக்கு புரியல.
உங்களுக்கு 1008 கருத்து வேறுபாடுகள் கட்சிகள் மீது இருக்கலாம். ஆனால் மோடி என்பவர் உங்கள் மோடி என்று பேசக்கூடிய பலரை வந்து பார்க்க முடிகிறது. எப்படி உங்களால் சொல்ல முடியுது? இப்போ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய முழுமையான கொள்கைகளோ இல்லை முழுமையான விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் உடன்பாடு இல்லை. அதற்காக ஒரு போர் என்று ஒன்று வரும்போது ஒரு நாட்டோட நம்ம வந்து துணை நிற்க வேண்டாமா? நம்ம எனக்கு மட்டும்தான் அவர் பிரதமரா? உங்களுக்கெல்லாம் பிரதமர் இல்லையா? பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரதமரா? மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய யாருக்குமே பிரதமர் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பக்குவம் முழுமை பெறாத நிலைன்னு வந்து சொல்லலாம். அதாவது ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா எந்த நேரத்தில் விமர்சனம் பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம அரசுடன் நிற்க வேண்டும் என்பது கூட தெரியாம பாகிஸ்தான் மக்கள் பாவம்னு சொல்றீங்கன்னா எனக்கு புரியல. இப்போ பெஹல்காம் அட்டாக்ல கிட்டத்தட்ட 20 நபர்களுக்கு மேல வந்து உயிரை வந்து இழந்திருக்காங்க. பல பேர் வந்து காயப்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து ரெக்கவர் ஆகுறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத்தனை தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கு. இப்போ அவங்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு மனுஷனாவே தெரியலையா? இத்தனை வருடமா பாகிஸ்தான் இதை தானுங்க பண்ணிட்டு வருது. அப்போ அதற்குண்டான ஒரு நடவடிக்கையை முயற்சியை எடுக்கும்போது கூட இந்திய அரசாங்கம் தவறு, மோடி அரசாங்கம் செய்வது தவறு அப்படின்னா எப்பதான் நம்ம அப்போ யுனைட் ஆகி நம்ம நிற்கிறது? இப்படித்தான். அதாவது அந்த புலி கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 மாடு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புலி பிளான் பண்ணி 10 மாடையும் சாப்பிட வரும்போது 10 மாடு ஒன்னா சேர்ந்து புலியை விரட்டி விட்டுருதான். அப்ப புலி பக்காவா பிளான் பண்ணி ஒரு மாட்டை பத்தி இன்னொரு மாட்டுக்கிட்ட தப்பா சொல்லி பிளவுவாதத்தை ஏற்படுத்தி தப்பா சொல்லி அந்த 10 மாடுகளோட ஒற்றுமையை குலைத்து தனித்தனியா மேய விட்டு ஒரு புலி வந்து ஒவ்வொரு மாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி தின்று அனைத்தையும் கொன்று விட்டது. இப்ப அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. ஏங்க, நாடே தீவிரவாத நாடு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணி வச்சுட்டு காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. நாடு தீவிரவாத நாடு. அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் 30 வருஷமா தீவிரவாதத்தை நாங்க தான் வளர்த்தோம்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பதற்கா தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கா? அப்ப அவருக்கு பேர் பாதுகாப்புத்துறை அமைச்சரா? நேத்து வந்து CNN வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ்ல வந்து ஓப்பனா வந்து கேட்கறாங்க, 5 இந்தியன் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதா சொன்னீங்களா, என்ன ப்ரூஃப்னு வந்து கேட்டா, அது ஏன் மீடியாஸ்ல பார்க்கல, நான் இந்தியாவோட சோஷியல் மீடியாஸ்ல தான் பார்த்தேன். உடனே அதுக்கு அவங்க திருப்பி வந்து கேட்கறாங்க, சார் நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார், பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஆத்தென்டிக்கான ரிப்போர்ட்ஸ் மீடியா நியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ் அ டிஃபென்ஸ் மினிஸ்டரா உங்களுக்கு தெரியும்னு என்ன சார் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பதில் இல்லை. அந்த லஷ்கர் இ தொய்பாவோட அந்த மெயினான மதராசா பில்டிங் தாக்கப்பட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான தீவிரவாதியினுடைய குடும்பத்தார் 10 பேர் வந்து உயிரிழந்தப்ப, அதை மற்றும் அதை சார்ந்த தீவிரவாதிகள் பலர் உயிரிழந்தப்ப அந்த அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானுடைய அரசியல் அதிகாரிகளும் வந்து போய் நின்று வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க, இறுதி மரியாதை செலுத்துறாங்கன்னா இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். பாகிஸ்தான் ராணுவம் என்பது ஓபன் பாலிடிக்ஸ், தீவிரவாதம் லஷ்கர் இ தொய்பா என்பது ஷேடோ பாலிடிக்ஸ். இந்த ஷேடோ பாலிடிக்ஸ் ஆன இந்த டீப் ஸ்டேட் தான் இவர்களை இயக்குகிறார்கள். அப்ப என்னன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது பாகிஸ்தான் ஆர்மி, பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் வான்படை, பாகிஸ்தான் கப்பற்படை. ஆனால் அவர்களை இயக்குவதே இந்த இயக்கமான இவர்கள் தான் என்று தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த நாடு உருவாக்கப்பட்டதே கட்டமைக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக. இப்போ இது உங்களுக்கு பல பேர் வந்து எப்படி வந்து நினைக்கிறீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் பாவம், அங்க இருக்கிற மக்கள் மேல நம்ம வந்து ஆயுதம் ஏந்துவது வந்து ரொம்ப தவறு, கொல்ல நினைப்பது தவறு, கொல்ல முயற்சி செய்வது தவறுன்னு வந்து நினைக்கிறீங்க. உங்களுக்கு இதோட டீப் லெவல் சீக்ரெட்ஸ் வந்து தெரியாது. ஒரு உளவு அமைப்பு எப்படி யோசிக்கும், ஒரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் வந்து எப்படி யோசிக்கும், ஒரு ராஜ குருக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க, ஒரு இந்தியாவே கட்டமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி எப்படி யோசிக்கும், ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் எப்படி யோசிப்பார் என்று உங்களுக்கு தெரியாது. எதிரிகள் நாடுகளும் எப்படி யோசிக்கணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மொத்த உலக நாடுகளுடைய தன்மையை நம்ம தெரிந்து கொள்ளாமல் வார் என்பது சாத்தியமே இல்லை. இந்தியா ஒருபோதும் போரை விரும்புவது இல்லை. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இதுக்கு முன்னாடி 2 டைம் பாகிஸ்தான் ராணுவம் நமது இந்தியா மீது தாக்குதல் நடத்தினப்போ போர் செய்யவில்லை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்னக்கூடிய துல்லியமான அந்த தாக்குதல் அதை மட்டும் நிகழ்த்திட்டு, அந்த பால்கவுட் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், இல்ல வந்து உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா அது அபிநந்தன் மாட்டினப்போ அந்த ஒரு ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நமக்கு போர் தொடுக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. இந்தியாவுக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். அமெரிக்கா என்னதான் இப்ப நமக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாலும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா மற்றும் யூகே, லண்டன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய ஃபண்டிங்ல சப்போர்ட்ல தான் வந்து நாங்க பாகிஸ்தான்ல வந்து ராணுவத்தை ஆரம்பத்தில் நாங்க வந்து தொடங்கணும்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல. அப்போ அமெரிக்கா இப்ப இந்தியாவுக்கு துணை நின்னாலும் சப்போர்ட் பண்ணாலும்
இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த S-300 அப்படின்னக்கூடிய அந்த ரேடாராக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரஃபேலாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றும் பல்லாயிரம் கோடி மதிப்பு பெற்றது. ஒரு 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 700-800 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூ இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேடார்ஸும் வாங்கி நீர்மூழ்கி கப்பல் வார்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த அம்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அம்யூனிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்துறது, பாம்ஸை வந்து பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு முயற்சிகளை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது மிசைல் அட்டாக்ஸ் பண்றது வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்புகளை ஒரு நாட்டிற்கு ஏற்படுத்தும். புரிந்து கொள்ளுங்கள். ஜிஎஸ்டி வரி வாங்கும் போதெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, நாடு ஏன் இவ்வளவு வாங்குது, இவ்வளவு வாங்குது. இப்போ தெரிஞ்சுதா? ஒவ்வொன்றையும் தூக்கி வாங்கி இவ்வளவு ரஃபேல் வாங்கினதுனால தான் இவ்வளவு துல்லியமான அட்டாக்ஸை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணிட்டு வர முடியுது. நம்ம பண்றது பூரா சிவிலியன்ஸ்க்கு அட்டாக் இல்லாம மிலிட்டன்ஸை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம வரோம். அவங்க நம்ம குறி வைக்கிறது பூரா பாருங்க, நம்ம இங்க இருக்க அமிர்தசரஸ் கோவில், அங்க இருக்கக்கூடிய பொற்கோவில், பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மக்கள் படிக்கக்கூடிய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா குறி வைத்து தாக்குகிறார்கள். இப்ப நம்ம அவங்க நாட்டில் அந்த மாதிரி இடத்த குறி வைக்கிறேன்னா அது ஒரு தீவிரவாத நாடு. தீவிரவாதிகள் எங்க வேணாலும் பதுங்கு குழியில வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பல வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாகிஸ்தானோட வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதுங்கு குழிகள் இருக்கு. எப்படி வந்து நம்ம பாலஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹமாஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒளிந்து கொள்வதற்கு மற்ற அந்த ராணுவம் எதிரிகள் வந்து ஒளிந்து கொள்வதற்கு உள்ளுக்குள்ள வந்து பதுங்கு குழிகளை வந்து கிரியேட் பண்ணாங்களே, இஸ்ரேல் அதை தகர்க்க ரொம்ப வந்து போராடினாங்க, இப்பயும் போராடிட்டு இருக்காங்க. அதுபோன்று பதுங்கு குழிகள் இருக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் என்பது இருக்கிற. இத்தனை வருஷம் நான் பாகிஸ்தான் பத்தி ஏதாவது பேசினேன்னா, நான் இத்தனை வருட போற நானும் பார்த்துட்டு தான் வரேன். இப்போது பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால், இப்போதும் இதை நாம் வேற இருக்கவில்லை என்றால் தெளிவாக சிக்கிக்கொள்வோம். பல பேருக்கு என்ன, இந்தியன்ஸுக்கு தெளிவா புரிஞ்சுக்குங்க, இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை பங்களாதேஷிஸை வந்து வெளியில் அனுப்பும் போது கோபம் வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, முதல்ல இல்லீகலா ஒரு இமிகிரண்டா உள்ள வர்றதே தப்பு. ஆரம்பத்திலேயே அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. இந்தியா பல பிரச்சனைகள் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இல்லீகல் இமிகிரன்ஸை வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அதற்குண்டான ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து வாரம் மாதம் வருடம் வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. எப்படி வருகிறார்கள் என்பது தெரியவில்லை. எங்க அமெரிக்காக்குள்ளேயே டாங்கி ரூட்டுன்ற ரூட்டை பயன்படுத்தி இந்தியாவிலேருந்து அமெரிக்கா டிராவல் பண்ணி இல்லீகலா உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எத்தனை கிராஸ் பார்டர்ஸ் இருக்கு, எத்தனை அசர்ற நேரத்தில் வந்து உள்ள போறலாம், அதை பயன்படுத்தி வந்து இவர்கள் வந்து செய்து விட்டார்கள் என்று தான் வந்து கூற வேண்டும். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எதை செய்தாலும் அது ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் செய்வோம். இப்போது நாம் அனைவரும் நமது அரசாங்கத்துடன் உடனிருந்து அவர்களுடைய முழு அந்த தந்திரத்திற்கும் அவருடைய போர்த்திறனுக்கும் நம்ம வந்து விமர்சனம் செய்யாம அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமையாக வந்து இருக்கிறது. பல பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனுப்பும் போது கோபம் வரும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. காரணம் என்னன்னா, பாகிஸ்தானியர்களுடைய மைண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து வந்தோரை வாழ வைப்பவர்கள் இந்தியாவே, குறிப்பா தமிழகம், அதுல இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா வந்தா வாழ்ந்துட்டு போன்ற மாதிரியான மென்டாலிட்டி. அதனாலதான் இத்தனை பேரை வாழ விட்டுட்டு இருக்கோம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இதவே பகடைக்காயா பயன்படுத்தி நமது வீக்னஸ் பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வீக்னஸா வந்து மாத்தி நமது கருணையை தவறாக பயன்படுத்தி இவர்கள் ஒரு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ISI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய உளவு அமைப்பு, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதிகளை தயார் செய்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபோன் பேசுனீங்கனாலோ பார்த்தீங்கனாலோ தீவிரவாதின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஒரு 20 பாயிண்ட் குறிப்பிட்டு நான் வந்து சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானியர்கள் எப்பேற்பட்ட சதி செயலில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் வந்து இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளான இந்த மாதிரி இவங்களை வந்து ரிட்டர்ன் அனுப்புறது, பாகிஸ்தானியர்கள் ரிட்டர்ன் அனுப்புறது, இல்லீகல் இமிகிரன்ஸான பங்களாதேஷிஸ் வந்து ரிட்டர்ன் அனுப்புறது, மற்ற நாட்டவர்கள் ரிட்டர்ன் அனுப்புறது சரியா இல்லையா என்பது அப்போதுதான் உங்களுக்கு தெரியும். பல பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு ஜவான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானிய பெண் ஒருவரை வந்து திருமணம் வந்து செய்திருந்தார். அந்த பாகிஸ்தானிய பெண் என்பது கம்பல்சரி கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், ஆனா சொல்லாமே மறைச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போ உண்மை தெரிய வந்தவுடன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலையை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இது நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்னே சொல்லலாம். நீங்க கேட்கலாம், எப்படிங்க வந்து அவரோட விருப்பப்படி ஒரு பொண்ணை மணரலாம்ல, இதுல என்ன தப்பு? எமோஷனையும் நேஷனல் செக்யூரிட்டி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நாட்டை பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற அறிவுல மோடிஜியோ அமித்ஷாஜியோ இல்ல முப்படை தளபதிகளோ உங்களுக்கு இருக்கிற அறிவுல நீங்க கேட்கிற கேள்வியிலேயே அறிவிலேயே செயல்பட்டாங்கன்னா நாட்டை பாதுகாக்க முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு 20 பாயிண்ட் சொல்றேன், எங்கெல்லாம் இவங்க தப்பு பண்றாங்கன்றத பாருங்க. இதுக்கப்புறம் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தப்பான்ற முடிவுக்கு நீங்களே வாங்க. முதல்ல என்னன்னா, ஹனி ட்ராப் ஆபரேஷன்ஸ். ஸோ ISI அமைப்பு, அந்த உளவு அமைப்பு வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
நல்ல ஒரு யங்கான பாகிஸ்தான் பெண்களை பாகிஸ்தான்லேயே தயார் செஞ்சு வருடம் 3500 கோடி ரூபாய் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஆத்தென்டிக்கான நியூஸ். 3500 கோடி ரூபாய் ஃபண்டிங் பண்ணி ஈவன் இப்போ நம்ம தாக்குதல் நடத்தின இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பாவோட உண்மையாக மெயினான மதராசா கட்டடத்தில் வந்து கிளப்பு, பாரு, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர்ஸ், பார்லர், பூல், ஏகப்பட்ட ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க மசூதி பக்கத்தில். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? ஸோ என்னன்னா 3500 கோடி ரூபாய் செலவு செய்து பல பெண்களை வந்து அழகான பெண்களை தயார் செய்து, இது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இது கதை கட்டலை நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தொடர்பு கொள்ள வைத்து, இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கூட தொடர்பு கொள்ள வைத்து, இங்கே வாட்ஸ்அப் சேட்டு, நார்மலான சோஷியல் மீடியா சேட்டு, மெசஞ்சர் சேட்லாம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் ஜவான்ஸ், அதாவது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ராப் பண்ணுவாங்கன்றது தெரியும். இவங்கள ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஆர்மியில் இணைஞ்சவங்களோட பழகி அந்த சபலத்திற்கு உட்படுத்தப்பட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் சில ஆர்டினன்ட் கோட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சில தாக்குதல்களை நடத்துவது, எந்த இடத்துல கேப் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேப் வழியாக உள்ள வர்றதுக்கு உண்டான அந்த தகவல்களை ஆர்மி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பீப்புள்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது அத்தன்டிக்கான நியூஸ். எல்லா ஆர்மி ஆஃபீஸருக்கும் இதுக்கு வந்து பலியாவதில்லை. ஆனால் வந்து இந்த சபலம் என்பது எப்பேற்பட்ட ஆலயம் வந்து ஒரு சறுக்கு வந்து சறுக்கும். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி இவர்கள் வந்து அந்த மாதிரியான விஷயத்தை வந்து செய்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, டீப் ஃபேக் மற்றும் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபேக்கான ஃபோட்டோஸ், இமேஜஸை வந்து கிரியேட் பண்ணி சோல்ஜர்ஸ் மற்றும் பொதுமக்கள் இவங்க இடத்துலலாம் மேனிப்புலேஷனை கிரியேட் பண்ணி பணம் வாங்குவது, மிரட்டி பணம் பறிப்பது, பிட்காயினா வாங்கிடுறது, ப்ராக்சியான ஐபிஎஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து தெரிஞ்சிருக்கும். டிஹெச்எல் கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம், இந்த மாதிரி உங்களோட பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாட்டிச்சு அது மாட்டிச்சு, உங்கள் காலை இப்போ சைபர் கிரைம் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் வந்து ஸ்கைப்பில் வர சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ காலில் போயிட்டீங்கன்னா உடனே டீப் ஃபேக் பண்ணிடுவான், உடனே வந்து அதை வந்து ஆபாசமாக காமிச்சு மிரட்டி பணம் வாங்கிடுவான். இதே வேலை தான் இதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். நார்த் கொரியா இந்த வேலையை வந்து பெருசாக பண்ணிட்டு இருக்கு பல உலக நாடுகளில். அதில் ரொம்ப கேவலமான அன்எத்திக்கலான ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பாகிஸ்தான். ஸோ இந்த வேலையும் டீப் ஃபேக்கிசம் அதை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்னன்னா, ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ் எல்லாம் அதிகமாக செய்வது. மெயினாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி பொதுமக்கள் மற்றும் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், மற்ற ஃபோர்ஸஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி காதல் வலையில் விழ வைத்து உண்மையாகவே காதல் பண்ண வச்சு எமோஷன் பாண்டேஜை கிரியேட் பண்ணி கிளியரா இருக்கிற மைண்டில் இன்ஜெக்ட் பண்ணி விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி சபலத்தை ஏற்படுத்தி உண்மையான அன்பை ஏற்படுத்தி கல்யாணம்ன்ற பேர்ல போட்டு டார்ச்சர் பண்ணி மைண்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறது. முக்கியமான சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஆஃபீஸர் மட்டும் டார்கெட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்றது. அப்ப சில முக்கியமான முடிவுகளை ஒரு முக்கியமான நேரத்தில் முக்கியமான பட்டன் அழுத்தலைன்னா என்ன யோசிச்சு பாருங்க, சாக வேண்டியதுதான். இந்த மாதிரியான வேலையெல்லாம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை 3500 கோடி ரூபாய் வருடம் வந்து செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்னன்னா, வாட்ஸ்அப் வழியா நிறைய மால்வேர் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புறது, ஃபோனில் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸை வந்து திருடுறது, ஃபோன் கால்ஸை வந்து டேப் பண்ணுறது, மால்வேர் லிங்க்ஸ் அனுப்புறது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து திருடுறது, சிவிவி நம்பர் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான பல ஃப்ராட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாகிஸ்தானிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரெக்கார்டட் நியூஸ். அடுத்து என்னன்னா, எமோஷனல் பிளாக்மெயில் வந்து ரொம்ப பண்றது. உங்களுடைய நீங்க ஏதாவது சில நேரங்களில் நம்ம ரொம்ப அந்தரங்கமான ஒரு விஷயத்துல அவங்களோட பழகும் போது அதை போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது, பணம் வாங்குறது, குடும்பத்தை மிரட்டுறது, உங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டுறது, ரா அமைப்பு கிட்ட போட்டு கொடுத்துருவேன் மிரட்டுறது, இப்படி வந்து லைஃப் லாங் ஸ்லேவாவே அவங்கள வச்சிருக்கிறது. ஸ்லீப்பர் செல் மாதிரி. அப்படியா, சரி நான் அப்ப சொல்ல மாட்டேன், நீ பணம்லாம் எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு தகவலை மட்டும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்றது. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ சிஆர்பிஎஃப் ஜவான் ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து பாகிஸ்தானி லேடியா வந்து இருக்காங்க. நான் அவங்கள தவறு சொல்ல, ஒருவேளை இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. 20-30 வருஷம் 40 வருஷம் வெயிட் பண்ணி எல்லாம் அவங்களோட ப்ராஜெக்டை ஆக்டிவேட் பண்ணி பாம் வச்சுட்டு கொண்டுட்டு போயிருவாங்க. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அடுத்து என்னன்னா, ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ரெக்ரூட்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது பாகிஸ்தான்ல ஒரு சில வேலைகள் இருக்குன்ற மாதிரி, ஆஃபீஸ் அங்கே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசுல வேலை இருக்குன்ற மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் வேற சில முக்கியமான சில ஃபண்டிங்ஸ்லாம் தர மாதிரி பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை மேட்ச் பண்ணி அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே டீப்பாக உள்ளே போய் ஹேக் பண்ணி அவர்களுடைய மொத்த கிரெடென்ஷியல்ஸையும் திருடி அதை அவர்களுக்கு எதிராகவே நாட்டிற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய
சைபர் செக்யூரிட்டி சார்ந்த டெரரிசம், டெக்னாலஜிக்கல் டெரரிசம், இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளவு துல்லியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம்னா, எப்படிப்பா அதை நீ அவங்க ஹேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமை ஹேக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுடைய சிஸ்டம் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதோடைய மொத்த ஐபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம். இருந்தாலும் அழிக்க முடியல. அப்போ எவ்வளோ முயற்சிகளை அவங்க ஈடுபட்டு வராங்கன்றதை பாருங்க. அடுத்து என்னன்னா, ஃபேக் ஆர்மி பேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபேக் ஆர்மி பேஜஸை வந்து பப்ளிக் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி அவங்க ஆர்மி வந்து அடிக்காதெல்லாம் அடிச்சுன்னு சொல்றது, சுடாத ஜெட்டெல்லாம் சுட்டுன்னு சொல்றது, வீழ்த்தாத விமானங்கள்லாம் வீழ்த்துன்னு சொல்றது, ஃபோக் ப்ரொபகண்டா பண்றது, நாட்டை பத்தின வெறுப்புணர்வு பரப்புறது, எதிரி நாட்டை பத்தி தப்பான நியூஸ் பரப்புறது, ஆஃபீஸர்ஸ் பத்தி கேவலமான நியூஸ் பரப்புறது, இந்த மாதிரி ஃபேக் ப்ரொபகண்டா பரப்பும் போது அபியூசிவ் பாலிடிக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒருத்தரை வந்து வீழ்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொல்ல வேணாம், அவரை அசிங்கப்படுத்தி மானத்துக்கு எடுத்தீங்கன்னா போதும், அவரே வீழ்ந்து விடுவார். அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஃபேக் ஆர்மி பேஜஸை கிரியேட் பண்ணி பாகிஸ்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னா, ஆன்லைன் கேமிங், சேட் ரூம்ஸ், இந்த மாதிரியான இந்த மேக்ஸிமம் ஆன்லைன் தான், 95% ஆன்லைன் தான். இதெல்லாம் ஈஸியாக ஏமாற்ற முடியுது இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறனால. இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங், சேட் ரூம்ஸை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நபர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி மண்டையை கழுவி மூளைச்சலவை செய்து அதில் பேச்சுவார்த்தை நடத்தி கேமிங் நல்லா, இப்போ ஒரு தீவிரவாதி நல்லா கேம் விளாட்றவங்க கிட்ட நான் அவன் மேலே உங்களே அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வந்துடும். அவன்கிட்ட கற்றுக்கலாம்னு நினைப்பீங்க. அதை பயன்படுத்தி பேசி 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 மண்டையை கழுவி கடைசியில் உங்களையே அறியாமல் இது என்ன இப்போ தீவிரவாதத்தில் சேர்றதுன்னா என்ன, போய் என்ன அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தாக போட போகிறீங்க, மனதளவில் மாற்றுறது தான், மூளைச்சலவை செய்கிறது தான். அப்படி செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தகவலை நீங்கள் பகிர ஆரம்பிப்பீங்க. அப்புறம் சிம் கார்டு வாங்கி கொடுக்குறது, பாம் வைக்கும் போது ஃபோன் நம்பர் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலை பண்ணும்போது அப்புறம் லைஃப் லாங் நீங்களும் வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயிலில் இருந்துருவீங்க. மைண்டில் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய காரணம் என்னென்னா, உங்களுடைய ஆசைகளை வைத்தே உங்களை சாவடிப்பது, வீழ்த்துவது, இந்த வேலையை மிகச் சரியாக தெளிவாக வந்து பாகிஸ்தானியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்னென்னா, ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பவரில் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. பட் அவங்களோட லாபியில் ரொம்ப பெருசு, பல பேருக்கு அது வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் மீது பற்று, வேலை செஞ்சாலும் வேலை செய்யலனாலும் அவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கூட ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு லெட்டர் வந்து இந்தியன் பிரதமருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் தயாராக இருக்கும், எங்களை பயன்படுத்திக்கிங்க, ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய டைமில் ஏதாவது சிக்கிறாதான்னு சொல்லி ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டை பயன்படுத்தி கணவன் இல்லாதவங்க, மனைவி இல்லாதவங்க, இந்த மாதிரியான விஷயத்தை பயன்படுத்தி சண்டையை தூண்டும் வகையில் பேசி, ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு தகவல்களை கறந்து இந்தியாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா அந்த தகவல் தான் அவ்வளோ வேல்யூவே. ஒரு தகவல், ஒரு லீக், ஒரு இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் வேல்யூ. ஸோ அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னா, மெயினாக பான் சைட் ட்ராப்ஸ். ஸோ பான் சைட் பார்க்கும்போது பொதுமக்களினுடைய ஃபோனு ஹேக் செய்ய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, லேப்டாப் வந்து ஹேக் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு நம்பர் ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. தொடர்ச்சியாக பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மொத்த பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதையும் பண்ணுறாங்க, டெரரிசம்க்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் கார்டுலேருந்து ₹1 போயிருச்சுனாவே இப்போ நீங்கள் வந்து அந்த டெரரிசம்க்கு வந்து ஃபண்டிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் த்ரெட்ஸு பிளாக்மெயில் பண்ணி லைஃப் லாங் வந்து உங்களை வந்து ஸ்லீப்பர் செல்ஸாகவே வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களது இன்டர்நெட் டீட்டெயில்ஸ், உங்களது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் எப்போதும் ஷேர் பண்ணாதீங்க. ஈவன் சில வெப்சைட்ஸே, சில இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் லாகின் பண்ணிங்கனாவே மேலே ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்னு இருக்கா, எக்ஸாக்டாக அதுதான் ஐபி அட்ரஸா? ஏன்னா .comக்கு .coக்கு ஒரு சின்ன வார்த்தை மாறிச்சுன்னா போதும், வேறு வெப்சைட் போயிடும். சேம் அதே மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு அவங்க பணத்தை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து என்னன்னா, வாய்ஸ் சேஞ்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் மாதிரி எக்ஸாக்டாக வாய்ஸை மேட்ச் படுத்தி அந்த ஏஐ, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை கறக்கிறது, பணத்தை வாங்குறது, திருடுறது. மெயினாக இவங்களோட நோக்கமே என்னன்னா, பணம், பவர், இதில் மட்டும்தான் இருக்கும். நிலப்பரப்பை சூறையாடணும், இந்தியாவோட நிலப்பரப்பை கைப்பற்றணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கு அவனுங்கிட்டே வாங்குறது. அவங்க யார் முட்டா பயிர்களான நம்ம தானே, நம்ம தான் அப்புறம் எதை கேட்டாலும் கொடுத்துருவோம். சார் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னா தான் வரிசையாக சொல்லிடுறமே. சிவிவி நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறது, இருக்கக்கூடிய 4 கார்டு நம்பரும் சொல்லிடுறது. அப்புறம் ஏன் பணம் எடுக்க மாட்டாங்க? உங்கள் கார்டு நம்பரை இன்னொருத்தனுக்கு சொல்லக்கூடாதுன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத அப்போ நம்மள மாதிரியான ஆட்களை நிச்சயமாக அவன் பயன்படுத்த தான் செய்வான். ரொம்ப கவனமாவது இருக்கணும் இனிமேல். இல்லாட்டினா இப்படித்தான் நம்மை வைத்து நம்ம நாட்டில் நம்ம நாட்டுக்கு எதிராக நம்மளவே பயன்படுத்துகிறாங்க. இதை மைண்டில் வச்சுங்க. அடுத்து என்னன்னா, நிறைய ஸ்பை ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் பேரில் வந்து நிறைய வந்து உள்ளே வராங்க. நிறைய பேர் விசா எடுத்து வராங்க, விசா எடுக்காமல் வராங்க. ஜேர்னலிஸ்ட் மாதிரி வந்து நிறைய தகவல்களை கறந்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய உளவு அமைப்பு கிட்ட சொல்லி பல பயங்கரவாத தாக்குதலை ஏற்படுத்துகிறார்கள். ஸோ இதுவும் ஒரு பாணி. அடுத்து என்னன்னா,
மெயினாக சபலத்தை பயன்படுத்தி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வழியாக பல பெண்களை வந்து பேச வச்சு இந்தியன் டைப்பில் வந்து காஸ்டியூமை மாற்றி இந்தியன் ட்ரெடிஷன்ஸை தெரிஞ்சுக்க வச்சு பூஜை பண்ணுறது, பேங்கிள் போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி மைண்ட் செட்டை மாற்றி ஏமாற்றி பல இந்திய வீரர்களை நம்ப வைத்து இந்திய மக்களை நம்ப வைத்து ஸோ அவர்களிடம் உறவு கொண்டாட வைத்து பல தவறுகளை வந்து செய்ய வைக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களை கேட்கலாம், எல்லா மக்களும் இப்படி இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி தான். உங்களோட படிப்புல என்ன ஏத்துறமோ அதான் உங்க வாழ்நாளில் கடைசி வரைக்கும் உங்க கூட வரும். அப்போ சின்ன வயசுல இருந்து டெரரிசமை சொல்லி 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 மதம் 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 மதம்னு ஏத்தி 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 ஹியூமனிட்டியை பேசாம இருந்தா, வெளியே பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் பவ்யமாக தெரிந்தாலும் குழந்தை போல தெரிந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வேகம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது எவ்வளவு பவர்ஃபுல்லான குரோதம் மிக்க விரோதம் மிக்க பிறரை அழிக்கக்கூடிய சக்தி, அழிவு சக்தி என்பது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம், அது உங்களுக்கு புரியாது. அடுத்து என்னன்னா, ஃபேக் ரிலீஜியன் பேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை அவங்க பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ஹிந்துயிசம் பேஜ்லேயே ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதை அவங்க அட்மின் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த டெரரிசம் பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் ஹிந்துயிசம் பற்றி நல்லா புகழ்ச்சியாக போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹிந்துயிசத்தை பற்றி தப்பா அதாவது கருத்து ரீதியாக, வார்த்தைகள் ரீதியாக, மெட்டீரியல் ரீதியாக, கோட்ஸ் ரீதியாக ஒவ்வொரு வார்த்தையை மாறும்போது அர்த்தமே மாறி போயிடும். அர்த்தம் மாறும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் செயல்பாடே மாறி போயிடும். உங்கள் செயல்பாடு மாறும்போது உங்கள் வாழ்க்கை முறையே மாறி போயிடும். வீரனாக இருந்த நீங்கள் கோலையாயிருவீங்க. இந்த வேலையை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேஜஸை வந்து ரிலீஜியன் ஃபேக் பேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணி நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் முதல்ல புகழ்ந்து பேசி அப்புறம் ஆப்போசிட்டான கருத்துக்களை பரப்பக்கூடிய இந்த லெவலில் இன்டெப்தான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் நாசமான மானம் கெட்ட பாகிஸ்தான். அடுத்து என்னன்னா, நிறைய டேட்டிங் ஆப்ஸை பயன்படுத்துகிறாங்க, நிறைய பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நிறைய வந்து பர்சனலாக பழகிறது, தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கேஷுவலாக டேட்டிங் ஆப்பில் ஒரு பொண்ணை வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது ஒரு பெரிய தவறு இல்லை. பட் மியூச்சுவலாக எல்லாம் பண்ணால் அது மிகப்பெரிய தவறாக வந்து கருதப்படுகிறது. தேசிய அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது. அப்போ நான் அந்த பொண்ணு கூட இப்போ நான் ஜஸ்ட் கேஷுவலாக உட்காந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு மேட்ச் ஆகுது, கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறேன், வாங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்பில் மீட் பண்ண வரும்போது நான் ஹிந்து பொண்ணுன்னு நினச்சி போகிறேன். ஆனால் இங்கே பாகிஸ்தான்லேருந்து உளவுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பொண்ணு, ஹிந்து மாதிரி பேர் மாற்றிட்டு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நடிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு கூட அவங்க வந்து ஃபிசிக்கலி க்ளோஸாக போலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஃபோட்டோ போதும், காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோ போதும் தூரத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் த்ரெட்டன் பண்ண முடியும் உங்களை. ஸோ நீ வந்து நியூஸ் சொல்லு, இல்லாட்டினா இந்த ஃபோட்டோ வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவேன், அப்போ உங்கள் நாடு வந்து நீ இந்த மாதிரி எங்கள் நாட்டு உளவு அமைப்போட இருந்தேன்னு சொல்லி உனக்கு வந்து பார்த்த அப்படின்னா உன்னை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க, உன்னை வந்து சூ பண்ணுவாங்க, உனக்கு வேலை போகும், நீ வந்து அவமானப்படுத்தப்படுவோன்னு சொல்லி மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி எமோஷனல் பிளாக்மெயில் வந்து சிக்க வைக்கிறாங்க. இதில் இப்போ நான் சொன்ன மொத்த பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் எதில் வருதுன்னா, ஆசை ஒன்று, ரெண்டாவது எமோஷன். இந்த ஆசையிலி எமோஷன்லி சிக்கிறதுனால தான் நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. மக்களாகி நாம் அனைவரும் இந்த ஆசை எமோஷனில் சிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டு இப்படி ஆசையிலி எமோஷனில் சிக்கணும்னு நினைக்காதீங்க. டிப்ளமேட்டிக்காக இருக்கணும், ராஜதந்திரத்தோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வீரத்தோடு இருக்கணும், விவேகத்தோடு இருக்கணும், சாணக்கியத்தனத்தோடு இருக்கணும். இப்படி இருந்தால்தான் இது போராக நம்ம கருதலை. ஆனால் வந்து இதை நான் எப்படி கருதுறேன்னா, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக தான் வந்து நான் வந்து கருதுகிறேன். காலம் நிச்சயமாக வந்து பதில் சொல்லும். இதை பற்றி நீங்கள் வந்து என்ன கருத்து நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னாலும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.